கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும். நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த விசுவாவச வருடத்தின் ராஜா சூரியன், மந்திரி சந்திரன். காலபுருஷ தத்துவ ரீதியாக ஆத்மகாரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது. யாரும் தர்மத்தை கைவிடக்கூடாது. தர்மவீர் நெறி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல் வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும். இந்த விசுவாவசு வருடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள், விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும். பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம். அதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இதில் கும்ப லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்குது. லக்னத்துக்கு 2ல், அதாவது மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறாங்க. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான மேஷத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்லும் 4ஆம் இடமா ரிஷபத்தில் குரு பகவான் எழுந்தருள் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், 9 என்று சொல்லக்கூடிய துலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெறானா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவான விஷயம். அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன், தலைமை பண்பு, அரசு வட்டாரங்கள், அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மநெறி தவறாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள். அதே சமயம் 2ஆம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த 2ஆம் இடம் குருவோட வீடு. அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். குரு இருப்பதோ நிலராசி, அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி. நான் இதை 2 வருடத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம். 2025 சனி பயிற்சி அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது. இந்த பூகம்பங்கள் வருவது, காலம் தவறி மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கும். ஏன்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிடுவார். இந்த படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் மே மாதம் ராகுவும் பயிற்சியாகி வந்துடுறாருங்க. மே மாதம் கடைசியில் நம்ம அதை பற்றிலாம் அடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன அப்படின்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மனக்கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என குருவை பார்ப்பதனால் விடை. பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும். எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும். பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும். இறங்குங்க சிலதெல்லாம் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன்னா கலியுகத்தில் மனிதர்கள் தன் கர்ம நெறி தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்யறது தவறுன்னு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க. அதுக்குண்டான பலன் அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவசு வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு செய்யுள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க
முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவேனே. அபிராமி என்றாரோட இந்த 25வது செய்யுளை எல்லாருமே படிங்க. அதை எல்லாருமே படிச்சீங்கன்னா இந்த பிறவி பிணியிலிருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிரச் செய்யும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, எதுக்குமே பொறுப்பேற்றுக்காதீங்க. இந்த வருஷம் சரியில்லை. ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா வசு அப்படின்னு எடுத்துட்டால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத்சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நான் சொல்லும் எல்லாமல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். ரிஷபராசி நேயர்களே, ஏற்கனவே உங்கள் ராசியில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய 9, 10 கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வருது. அதுவும் உங்கள் ராசியாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான நற்பலன்களை தரும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு இந்த புது வருடம் ஒரு அற்புதமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் விஸ்வாச வருடம் இருக்க போகிறது. அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாப்புல இல்லையா, அது உங்களுக்கு சற்று மன தடுமாற்றத்தை கொஞ்சம் கொடுக்கும். அதில் தெளிவாக இருக்கணும். அதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு சாதகமான ஆட்களை நம்ம கூட வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட அறிவுரையை கேட்டு அதில் நீங்கள் பயணித்தீர்களானால் ஒரு அற்புதமாக இருக்கும். தன்னிச்சையாக எந்த முடிவும் தயவுசெய்து எடுக்காதீங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக மனைவி பேச்சாவது கேட்டு மனைவிட்டியாவது நம்ம அந்த விஷயங்களை சொல்லி அவங்களோட அறிவுரையை நம்ம கேட்டுக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த விசுவாச வருடம். அதே சமயத்தில் உங்கள் லாபஸ்தானத்தில் உங்களை 2 மற்றும் 5 கூடிய புதன் பகவான் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாப்புல, உங்கள் தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் இருக்கிறாரு, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறார். இது உங்களுக்கு சற்று சாதகமான விஷயம்தான். இருப்பினும் 5ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது குழந்தைகள் விஷயத்தில் சற்று அக்கறை தேவை. விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும். படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டு இருக்கலாம், படிப்புகள் ஒரு தடைகள் வந்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க சேர்த்து கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும். என்ன விநாயகர் வழிபாடு பண்ண வேண்டியதுதான். கேது 5ல் இருக்கான கேதுவால் ஒரு தடை ஏற்பட்டால் அதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணாலே அற்புதமான ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் 7ஆம் அதிபதி நீசமானாலும் 3ஆம் இடத்தில் போய் நீசமாக இருக்கிறார். அது ஒரு உபஜயஸ்தானம் என்று சொல்லலாம். நம்ம அப்போ களத்திரம் என்பது நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆணோ பெண்ணோ இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். எப்போ அப்படின்னு திருமணத்துக்குண்டான ஏற்பாடு நடக்கும். ஏன்னா மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா குரு பாக்கிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். தனக்காரகன் குரு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்கள் ராசியாதிபதி லாபஸ்தானத்திலிருந்து பொருளாதாரத்தின் தன்மையை மேன்மைப்படுத்த போகிறார். அதுவும் போக உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சூரியன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். வீடு வண்டி வசதி வாகனங்கள் எல்லாம் கண்டிப்பாக கூடும். புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக இந்த முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். அது மே மாதம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம். அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சா நல்லாயிருக்கும். ஒரு மாதம் தானே, இந்த 14 அடுத்த 14 மே மாதம் 14 குரு பயிற்சி ஆகிறாப்புல. அதே சமயத்தில் 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது முயற்சிகள் நன்றாக நீங்களே ஒரு உழைக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் உங்களுக்கு ஏற்படும். அந்த உத்வேகத்தின் காரணத்தினால் நீங்கள் 4 இடத்துக்கு அலைந்து திரிந்து உங்கள் வேலைகளை பார்ப்பதில் ஒரு உற்சாகத்தோடு செய்வீர்கள். மற்ற வெளி இடத்துக்கெல்லாம் போகணும் வரணும்னா ஒரு உற்சாகத்தோடு போவீங்க. அதே சமயத்தில் குரு 2ஆம் இடத்திற்கு வந்த பிறகு பொருளாதாரத்தில் சற்று ஒரு பின்னடைவு அப்படின்னு சொன்னால், இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் கொஞ்சம் அது இருக்கிறத வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க. புதுசாக கடன் எதுவும் வாங்காமல் இருங்க. நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தாலே பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அதில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போகிறோம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போகும். மற்றபடி
ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடம் என்றுதான், விஸ்வாவச வருஷத்து ஒரு அற்புதமான வருடம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னால் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நல்லது. 2 மற்றும் 5 குடைவன் புத பகவானும் அங்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது, இந்த உச்ச நீச்சத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். வாக்கு வன்மை மேல் வரும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இருக்கும். கற்றோருக்கு சென்றடலாம் சிறப்பு என்று சொல்வதைப் போல உங்களுடைய பேச்சு எல்லா இடத்துலையும் ஈடுபடும். உங்களுடைய புத்திசான்மை மேன்மை அடையும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சரியான ஒரு துணையை கூட வச்சுக்க வேண்டியது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, பெண் ரிஷபராசிக்காக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும் சரி, அவரிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது மிகவும் அற்புத நற்பலன்களை தரும். வெள்ளி இது மேலும் இந்த சிறப்பதற்கு, இந்த நற்பலன்கள் அதிகமாக நடப்பதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டில் செய்யுங்க. 5 தீபம் ஏற்றி, 5 மடக்கு தீபம் ஏற்றி, 5 மடக்கிலும் தீபம் ஏற்றி வழிபட்டு, சுமங்கலிகளுக்கு ரவிக்க துணி, இந்த வளையல் இதெல்லாம் முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.